SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. இது தனித்து ஆட்சி அமைக்க போதுமானது இல்லை. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டும். கூட்டணி ஆட்சிக்காக பிற கட்சிகளுடன் பேச்சு நடக்கிறது. அதில் பாமக தலைவர் அன்புமணியும் ஒருவர். அவர்கள் வைத்த டிமாண்ட் தாவேகவுக்கு ஷாக் கொடுத்துள்ளது. இது குறித்து தாவேக வட்டாரங்கள் கூறியதாவது: பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகவுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. இதில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வர சம்மதித்துவிட்டது. அது மட்டும் போதாது. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாமகவுடன் பேச்சு நடத்தப்பட்டது. ஆனால் துணை முதல்வர் பதவியை தனது மனைவி சௌமியாவுக்காக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கேட்கிறார். அதேபோல் விஜய் ராஜினாமா செய்யவுள்ள ஒரு தொகுதியையும் கேட்கிறார். வெறும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று இவ்வளவு பெரிய டிமாண்டை பாமக முன்வைப்பது விஜய்க்கு பிடிக்கவில்லை. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிகவுடன் தீவிர பேச்சு நடந்து வருகிறது. சென்னையில் நாளை எம்எல்ஏக்களை சந்தித்துவிட்டு ஆட்சி அமைக்க கவர்னரிடம் விஜய் உரிமை கோரவுள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் எவ்வளவு நேரம் கொடுப்பார் என தெரியவில்லை. அவர் கொடுக்கும் கால அவகாசத்துக்குள் ஆட்சிக்கு தேவையான ஆதரவை திரட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் என அந்த வட்டாரங்கள் கூறின.